Hi to all, let's talk. This is for stocks. இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்ச் பார்க்க போகிறோன்னா கிளாஸ் செலக்டர், அதாவது நம்மளோட ஸ்டைல் ஷீட்டில் வந்து கிளாஸ் செலக்டர் பற்றி பார்க்க போகிறோம். If there are multiple elements of the same kind on a web page, selector like H1, H2 or P change all of this element. இப்போ பாருங்கள், if we want to select one or more element, we can set a class attribute for the exact element we want to change. உங்களுக்கே தெரியும் கிளாஸ் எலிமெண்ட் எப்படி இது பண்ணலாம், டாட், அதாவது கிரே எலிமெண்ட். இப்போ இதை கொடுத்தா பார்த்தீங்களா, இப்போது the rules for class will apply to all elements that have class attribute HTML. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை வந்து கொடுத்துட்றேன், கிளாஸ் ஈக்குவல் டு கிரே எலிமெண்ட்னு. இப்போது இந்த கிளாஸ் நம்ம இந்த கிளாஸ்க்கு என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணணுமோ அது வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது, டு செட் அ கிளாஸ் as a selector in CSS and a period followed by, இப்போ டாட் வைக்கணும். அதாவது ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணால் டாட் வைக்கணும், ஓகேவா. அதே சமயம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தனியாக ஐடென்டிஃபை பண்ணோன்னா அதுக்கு வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம், அது நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்களேன், how do we apply a style to one or more but not all elements? One or more but not all elementsனா கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா டேக் போடுற வச்சுக்கோங்களேன், இப்போ நான் பி இருக்குல்ல பேரா, அந்த டேக்கை போட்டு யூஸ் பண்ணுறேன்னா அங்கே எந்தெந்த அந்த HTML பேஜில் எங்கெல்லாம் பேரா இருக்கோ அது எல்லாமே அதே ஸ்டைல் அப்ளை ஆகும். வாட் ராங் வித் திஸ் கோட்? இங்கே டாட் இருக்குது, பட் என்ன செலக்டர் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஓகே, வாட் ஃபார்ம் அ ரூல் a selector and its property from a CSS. ஓகே, வாட் ராங் வித் திஸ் ரூல்? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துட்டாங்க, டாட் நேம்ன்ற ஒரு கிளாஸ் கொடுத்துட்டாங்க, ஆனால் இதுக்கு ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் ஹவ் வேல்யூ. என்ன கலர், என்ன கலர் நம்ம மென்ஷன் பண்ணல. ஃபினிஷ் அசம்பிளிங் திஸ் கிளாஸ் செலக்டர் டாட் கம்ப்ளீட்டட், அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டன்ற ஒரு கிளாஸ்க்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இப்போ பாருங்கள், add a class attribute that to the LI element. இப்போது கிளாஸ் ஈக்குவல் டு ரெட் எலிமெண்ட் கொடுத்துனா வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டைலில் வந்து இந்த ரெட் எலிமெண்ட்டுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு. அப்புறம் கொடுப்போம், பார்த்தீங்களா. அடுத்தது, pick the class selector to apply the rule to all elements with the class attribute set to tail element. இப்போது கிளாஸ் பண்ணோம், அப்போ என்ன பண்ணோம், அதாவது நார்மல் டேக்னா இது டீல் எலிமெண்ட்றது ஒரு டேக் இல்லை, ஆனால் இங்கே இப்போ நீங்கள் HTML ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா CSSல டாட் டீல் எலிமெண்ட், அந்த கிளாஸு எங்கெல்லாம் இந்த கிளாஸ் இருக்கோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அப்ளை பண்ணுங்க சொல்கிறேன், அவ்வளோதான். code dot name to select the element with the class dot name. இந்த டாட் நேம் என்ன பண்ணால் இங்கே பார்த்தீங்களா, இந்த நேம் இருக்குல்ல, இப்போது மை நேம் இஸ் ஜிம்மி, இதுக்கு ஒரு ஸ்டைல் க்ரீன் கலர் கொடுக்கும், பேக்ரவுண்ட் கலரை செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ பாருங்கள், டாட் நேம் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன், பார்த்தீங்களா. இதுதான் இந்த கிளாஸ் செலக்டரோட பர்பஸு. கோட் த கிளாஸ் செலக்டர் டு சேஞ்ச் த பேக்ரவுண்ட் H1. இப்போ H1ஓட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும். இப்போ H1க்கு என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோம், டைட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணணும், டாட் இந்த கிளாஸ் டைட்டில்ன்ற கிளாஸை நான் ஆக்சஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இன்றைக்கான சேனல் முடிச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது வந்து டிப்ஸ் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ரீகால். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு மேபி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் சொல்கிறதுலையும் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்க்கும்போதும் புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அதிகம் வேணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவோட எல்லா பிளேலிஸ்ட்டுமே நான் இங்கே இருக்க நீங்கள் ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வீடியோஸ் வரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோ.